ஏண்ட வாழ்க்கை ஏதோ தானோன்னு போயிட்டுக்கிட்டு இருந்துச்சு. Until I see Vijay Sidhu broda in the video. See this video. தம்பி, வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிடணும். காசு இருக்கும் போது தான் என்ஜாய் பண்ணி நினைச்சோம், நம்மளால என்ஜாயே பண்ண முடியாது. நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு செலவு, அந்த செலவு முடிக்கிறதுக்குள்ளேயே உனக்கு அடுத்த கடன் வந்துடும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கு ஒரு செலவு. இப்படி ஒன்னொன்னா நீ செலவெல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ள உனக்கு டயர்ட் ஆயிடும். இப்படி டயர்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீ என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா உனக்கு என்ஜாய் பண்ற வயசெல்லாம் நீ தாண்டிடுவ. நீ இப்ப நினைச்ச மாதிரி உன்னால ஓட முடியாது, ஆட முடியாது, விளையாட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் பண்றது? வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிருக்கணும். இப்ப உன்னால 3 நாள் நல்லா சாப்பிட முடியும், நல்ல துணிமணி எடுத்து போட்ட முடியும். இந்த 3 மாசத்தை கல்யாணம் இருந்தாலும் பண்ணிட முடியும்ல. அவ்வளவுதான். இப்ப இந்த சேமிப்பு நமக்கு போதும். நாளைக்கு போற வேலை திடீர்னு கப்பலே முழுகி போயிட்டோம்னா என்னையா பண்ண முடியும்? அவ்வளவுதான். இருக்கிற வரையும் சந்தோஷமா அப்படி 4 மக்களை பார்த்து எல்லாருக்கூடயும் சந்தோஷமா பழகி அப்படி இருந்துட்டு போயிடணும். எஸ் ப்ரோ, அவர் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குது. என் லைஃப்ல நான் 13 ஹவர்ஸ் இல்லாட்டி 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவேன். கண்டினியூ ஒர்க். இடையில ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் எனக்கு பிரேக் கிடைக்கும். அண்ட் நாங்கள் எப்போ ஒர்க்கு வாரமோ அந்த கம்பெனி விட்டு போக்காட்டியும் ஏதோ 1-2 லீவ் கிடைச்சா அந்த 2 லீவ் மட்டும்தான் 1 இயரில். யோசிச்சு பாருங்கள், 1 இயர் நாங்கள் 2 இயர்ஸ் வந்துட்டு போவோம். அண்ட் அதுக்கு நடுவில் நாங்கள் எங்களுக்கு என்ன சரி ஒரு பர்சனல் லீவ் நாங்கள் போட்டோன்னா அந்த லீவில் டபுளாக சேலரி கட் பண்ணுவாங்க. சேலரி கொடுக்குறது இத்தனோண்டு தான், இதில் டபுளாக வேற கட் பண்ணுவாங்க. மாத கடைசியில் பிரச்சனையாகிடும், அது ஒரு பிரச்சனை. அண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒர்க் பண்ணுற பிளேஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கோங்க. 7 எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு ஃப்ரீடமான ஒரு வாழ்க்கையை தேடி போங்க. அடைஞ்சு இருக்கணும், பிடிச்சி வச்சுக்கிட்டு யாரும் இல்லை உங்களை இந்த உலகத்தில். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செய்யுங்க. இல்லீகலாக இல்லை, வேண்டியதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ரெக்கை இருக்குது, நீங்கள் தான் அதை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை திறந்துட்டு பறக்கிறதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். யாரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வேணும், பின்னுக்கு இருக்கிற வேணும், சைடில் இருக்கிற வேணும், எவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நீங்கள் உங்களோட ரெக்கையை திறந்து நீங்கள் தான் பறக்க கற்றுக்கிறணும். இது என் லைஃப்பில் நான் படிச்சுக்கிட்ட ஒரு பாடம். ஐ சுட்டி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. See you in next video.